1901 2000 வரையிலும் நோபல் பரிசை ஜெயித்தவர்கள் யார் என்றால் 65.4% கிறிஸ்தவர்கள், 21.1% யூதர்கள். எல்லா வெற்றிக்கும் எல்லா சாதனைகளுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் நம்ம தேட வேண்டும். கடவுளுடைய நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்டாக இருக்கிற சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் டாங்கின்ஸ் என்ன சொல்லுகிறார் கவனிங்க. I call myself a cultural Christian. I love hymns and Christmas carols. I sort of feel at home in the Christian ethos. இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றில் பிறந்தார் என்று இவர் நம்புகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் இவர் நம்ப மாட்டார். ஆனால் கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் வாழணும்னு ஆசைப்படுறார். காரணம் என்ன? அந்த காரணத்தை தான் நம்ம தேட போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். முதலாவது, கடவுள் நம்பிக்கை இல்லாத, தெய்வ நம்பிக்கை இல்லாத ரிச்சர்ட் டாங்கின்ஸ் என்ன சொல்கிறார்? நான் ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இருக்க தான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க. I call myself a cultural Christian. Yes. I love hymns and Christmas carols. பாத்தீங்களா? I sort of feel at home. இப்போ கேளுங்க என்ன சொல்றார். In the Christian ethos. இப்போ இந்த இடத்துல சீரியஸா பார்க்கணும். வர்ஜன் பர்த் பிலீவ் பண்றதில்ல ரிச்சர்ட் டாங்கின்ஸ். அடுத்தது, ஆண்டவருடைய ரிசரக்ஷனை சுத்தமாக நம்பவே மாட்டார். சொல்லப்போனால் இவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, கிறிஸ்துவங்க இல்லாத இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்வார். அப்படி சொல்லுகிறவர் கிறிஸ்துவ கலாச்சாரம் உள்ள ஒரு இடத்துல தான் இருக்க நான் விரும்புகிறேன்னு ஏன் சொல்லணும் இவர்? அதற்கு காரணம் என்ன? அதை இப்போ நம்ம தேட போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்களா, இந்த சயின்டிஸ்ட் இப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இப்போ பாருங்கள், பண்டைய கிறிஸ்துவ அறிஞர்கள் விஞ்ஞான முறையின் தனிப்பட்ட கூறுகளுக்கு முன்னோடியாக இருக்கின்றனர். யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை நம்பாத இந்த ரிச்சர்ட் டாங்கின்ஸ் ஏன் கிறிஸ்துவ கலாச்சாரத்தை விரும்புகிறார்? இதுதான் காரணம். காரணம் என்னன்னா, மறுபடியும் படிக்கிறேன். பண்டைய கிறிஸ்துவ அறிஞர்கள் விஞ்ஞான முறையின் தனிப்பட்ட கூறுகளுக்கு முன்னோடியாக இருக்கின்றனர். சரிங்களா? இது ஆங்கிலத்திலும் போடுறேன், நான் தமிழையும் படிக்கிறேன். வரலாற்று ரீதியாக கிறிஸ்துவம் விஞ்ஞானத்தின் புரவலராக, அதாவது பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, முன்னோடி, பாஸ், நடத்துறவங்க, பேட்டர்ன், அவங்க தான் எல்லாவற்றுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறவங்க. அப்படி கூட எடுக்கலாம், பாஸ்ன்னு கூட எடுக்கலாம். அது பேட்டர்ன், அதுதான் கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் புரவலராக இருந்து வருகிறது மற்றும் இன்னும் உள்ளது. இங்கே முக்கியமானது பதிவு செய்யப்பட்டு இருக்கு. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் அடித்தளத்தில் இது செழிப்பாக உள்ளது. மேலும் பல கிறிஸ்தவ மத குருமார்கள் அறிவியலில் தீவிரமாக செயல்பட்டு அறிவியலின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். இது உலகம் அறிந்த உண்மை. இது பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இது பைபிளில் இருந்தது ஒன்றும் இல்லை, இது சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டது. அப்போ ரிச்சர்ட் டாங்கின்ஸை பாதித்தது என்ன? அப்போ கிறிஸ்தவ போதகர்கள் என்ன அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனை இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்போ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் எப்போ வந்தது? விஞ்ஞான புரட்சி எப்போ வந்தது? நம்ம பார்க்கும்பொழுது விஞ்ஞான புரட்சி எப்போ வந்தது என்றால் 16வது 17வது நூற்றாண்டில் தான் விஞ்ஞான புரட்சி வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு கேள்வி வரணும். அப்போ 15வது நூற்றாண்டில் பெரிய விஞ்ஞான புரட்சி வரல, 14லையும் வரல, 16லையும் 17லையும் வர வேண்டிய காரணம் என்ன? அப்போ ஒரு சாதனைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த 16வது நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கணும்? அங்கே நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும்னா, கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் இந்த சயின்டிஃபிக்கில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த கிறிஸ்தவர்கள் எதனால் அப்படி உலகத்திற்கு இவ்வளோ பெரிய சாதனையை படைச்சாங்க அப்படின்ட்டு இந்த ரிலீஜியஸாக பார்க்கக்கூடாது. இதை ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தான் இந்த 16வது நூற்றாண்டில், அதாவது மே 2ஆம் தேதி 1611 வருஷம் என்ன நடக்குதுன்னா, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுவாங்களே, வேதாகமம் பெரிய அளவில் அச்சடிக்கப்பட்டு உலகம் முழுக்க பல இடங்களில் பரவுகிறது. அதனால தான் சில அறிஞர்கள் இந்த வேதாகமத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள். It is the most influential book in all of history. Most influential book in all history. இது இந்த வேதாகமம். இப்போது இந்த வேதாகமத்தினுடைய யூனிக்னஸ் என்ன? கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை படிச்சிருக்காங்க. அப்போ இந்த வேதத்தை படித்ததுனால தான் சயின்ஸுக்கு அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனை கிறிஸ்தவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. யூ காட் இட். அப்படி என்ன இந்த வேதத்தை குறித்து பெரிய சிறப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கின்னஸ் சொல்லுது இப்படியாக,
உலகத்தில் அதிகமான காப்பி பிரிண்ட் பண்ண புத்தகம் எதுனா பைபிள். அதுவும் கின்னஸ் சொல்லுது எவ்வளோ காப்பின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கு சொல்ல முடியாதுன்னுட்டு. அடுத்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்படியே சொல்லுது 5 பில்லியன் காப்பிக்கு மேலே பைபிள் அச்சடிக்கப்பட்டு இருக்கு, விற்பனையாகப்பட்டு இருக்குன்னு. அதுவே பெரிய சாதனை தான். இரண்டாவது, உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எது என்றால் வேதாகமம். அப்போ இங்கே ஒரு சீரியஸான மேட்டரை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்டில் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வர வர தம் பிள்ளைகளை படிப்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண, அதற்கு பயங்கரமாக பணம் செலவு பண்ணி அவங்கள நல்லா படிக்கணும்னு அங்கேயே அவங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை கிறிஸ்தவம். இதுக்கு முன்னாடி அப்படி படிக்க வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எது முக்கியத்துவம் என்று இனிமேல் கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் தான் பெரிய அளவில் இந்த விஞ்ஞானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பேட்டர்னாக இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்போ 16வது 17வது நூற்றாண்டில் தான் இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், விஞ்ஞான புரட்சி உண்டாவது. அந்த ஆண்டில் தான் வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது. கனெக்ட் ஆகுதுங்களா கிறிஸ்டியானிட்டி பைபிள்? சரிங்களா, நம்மளே இது கனெக்ட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு புரியும். அடுத்தது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. நம்ம அப்பா அம்மாங்க எதில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது தெரியும், எப்படி இந்த வேதாகமம் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு உலகத்திலேயே பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்க, ஞானிகள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் யார், இன்ஸ்டாகிராமினுடைய ஓனர் யார், வாட்ஸ்அப்பினுடைய ஓனர் யார், கூகுளினுடைய ஓனர் யார், அடுத்தது வந்து நம்ம யூடியூபுக்கு ஓனர் யார், பெரிய பெரிய ஞானிகள் சயின்டிஸ்ட்டுங்க யாருன்னு நீ நினைக்கிறேன்? ஜூஸ் தான், யூத ஜனங்கள். இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், அவங்களுடைய சீக்ரெட் என்னன்றது இவர் இப்போ சொல்லுவார். Ancient Israel is the model for the modern world. ஏன் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் வந்து ஒரு மாடலாக இருக்குது? காரணம் என்னென்னா, அவங்க முதலாவது அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவனோட வார்த்தையை காலையில் உட்கார வச்சு தேவனோட வார்த்தையை சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது கேளுங்க. Where a son of a carpenter, a shepherd would go to the synagogue to study. சின்னதுலேயே அவன் மீன் பிடிக்கிறவனாக இருக்கட்டும், அவன் கார்பெண்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அந்த பிள்ளைங்க சினகாகு, அதாவது அது டெம்பிள் கிடையாது, அங்கங்கே டயாஸ்பரான்னு சொல்லுவாங்க. அதாவது யூதர்கள் சிதறி இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து யூதர்கள் ஒரு 100 பேர் இருப்பாங்க, இன்னொரு ஊரில் ஒரு 300 பேர் இருப்பாங்க. அந்தந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சினகாகு, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீடு அதுபோல் ஒன்று கட்டுவாங்க. அதில் போயிட்டு அங்கே வந்து ராபாய் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளுக்கு இந்த தேவ வார்த்தையை மனப்பாடம் செய்ய வைப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதை தான் இவர் சொல்கிறாரு. Under the priest and learn to read and write. லேர்ன் டு ரீட் அண்ட் ரைட்னு சொல்கிறது ஏபிசிடி இந்த மாதிரி இல்லை. அந்த காலத்தில் அஃப்கோர்ஸ் அது இல்லை. முக்கியமாக தேவ வசனத்தை எழுதவும் படிக்கவும் கற்றுத் தருவாங்க. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் படிக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது தான் பள்ளிக்கூடத்தில். ஆனால் அதற்கும் மேலானது பிள்ளைகளுக்கு வேதத்தை அப்பா அம்மா உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. இங்கே பாருங்கள். And this is what particularly the Protestant movement began to do, to turn every church into a center of education. பாருங்கள், இதை தான் என்ன பண்ணுது ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டு அப்படியே கடைப்பிடிச்சி பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஆவின் சாவாதரா பாவி, எது இன்டலெக்சுவலும் கருத்தை தான் உண்டாக்கியிருக்காரு. அதையும் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு எங்கே பாருங்கள். Because as the book of Proverbs says, that the true wealth is in the minds, the hearts of the people. ஆமாம், உண்மையான ஒரு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்னென்னா, மைண்டில் நம்மளுக்கு இன்டலெக்சுவலாக இருக்கணும். எதை விரும்பினாலும் எதை விரும்பு, ஞானத்தை விரும்பு, அறிவை விரும்புன்னு எழுதப்பட்டு இருக்கு. ஸோ இந்த வேதத்தினுடைய ஒரு இம்பேக்ட் மார்ட்டின் லூதருக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, சபைகளிலே இது போல் பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, வேத வசனத்தை சொல்லித்தராங்க. தேவனோட வார்த்தையின் மேலே ஜனங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் உண்டாகுது. யூ காட் இட். அதிலிருந்து தேவ பிள்ளைகள் ஞானவான்களாக மாறுறாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் நம்முடைய பிரமாணத்தை நான் கை கொள்றதுனால என் டீச்சருக்கே என்னை நீ டீச்சர் ஆக்கினீர். அவ்வளவு வல்லமை வாய்ந்தது தான் கர்த்தருடைய வார்த்தை. யூ காட் இட். அப்போ அதனுடைய இம்பேக்ட் என்ன? இப்போ ஐசக் நியூட்டனையும் இந்த வேதாகமம் தான் பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணுது. அந்த வீடியோவும் பார்த்துருங்க. Newton, for every one word he wrote on science, he wrote 3 or 4 words on the Bible. நியூட்டனை குறித்து சொல்லுது,
உலகத்தையே திருப்பி போட்ட பெரிய சயின்டிஸ்ட். அவர் ஒரு வார்த்தை சயின்ஸை பற்றி எழுதினார்னா 2-3 வார்த்தைகள் வேதாகமத்தை குறித்து எழுதுவாராம். அப்போ இனி வருகிற ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணும், இந்த சத்திய வேதாகமம் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது. இப்போ புரியுதா உனக்கு? பைபிளை ஏன் நான் சாஃப்ட் காப்பி சர்ச்சில் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு? நீ பெரிய பைபிள் கூட தலைமையில தூக்கின்னு வா, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே வந்து மொபைலெலாம் என்ன பண்ணுறதில்ல, நான் அலோவ் பண்ணாததுக்கு காரணம் இந்த வேதாகமம் தான் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. கேளுங்க. When he is there in Cambridge, there is no Department of Science in Cambridge. கேளுங்க. இப்போ He is there to study the Bible and to worship. there is no Department of Science. அவர் கேம்பிரிட்ஜில் இருக்கும்போது, அப்போ அவர் படிக்கும்போது வேதத்தை படிக்கிறாரு, தேவனை ஆராதிக்கிறாரு, இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் இதுவும் செய்கிறார். அதுதான் இந்த வேதாகமம் தான் பெரிய அளவில் இது போல் சயின்டிஸ்ட்டுங்களாம் உருவாக்க காரணமாக இருந்தது. அங்கிள் அப்படின்னா வந்துட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆண்டவர் நம்பது இல்லைங்க அங்கிள். அதுதான்டா, இப்போது ஒரு காரியத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம டீட்டெயிலாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதை பார்க்கும்போது சயின்ஸுக்கு ஒரு பேட்ரன் முன்னோடிகளாக அவங்கள வளர்த்து விட்டதும் சரி, இப்போவும் சரி, பாஸ்டும் சரி, ப்ரெசண்ட்டும் சரி, கிறிஸ்டியானிட்டி வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அந்த குருமார்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாஸ்டர்ஸுங்க அப்படின்னு வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். இது வந்து அப்படியே அச்சடிக்கப்பட்டு இருக்குது. யூ காட் இட். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நான் ஜென்ரலாக நான் கேட்குறேன். அப்பா அம்மாங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுமே இந்த அநேக வார்த்தைகளை கேள்விப்படுறீங்களே, அவர் என்ன பண்ணுறாரு? மாப்பிள்ளை கொஞ்ச நாளில் மாப்பிள்ளையும் பெண்ணும் அம்மா அப்பாவை கவனிக்காமல் போய்ட்டுறதை பார்க்குறீங்க தானே. அத்தனை வருஷமாக வளர்ந்துங்க, லிட்ரலாக தொட்டு பார்த்து அவங்க தூக்கி பாலை குடித்து வளர்த்த தாய் தகப்பனி என்ன பண்ணிடுறான், ஒரு புது உரை வந்ததும் மறந்து போய்ட்றாங்க. இப்படி தானடா உலகம் இருக்குது. யூ காட் இட். அதே தான், எல்லாமே மனுஷர் தான், சயின்டிஸ்ட்டுங்க ஒன்றும் தெய்வம் கிடையாது. அப்போ அந்த தெய்வத்தை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. அதுதான் என்னுடைய ஒரு பார்வை, அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எந்த தெய்வத்தை இந்த ரிச்சர்ட் டாங்கின்ஸ் நம்பலையோ, ஆனால் அவர் சொல்கிறாரு அந்த கலாச்சாரத்தில் தான், கிறிஸ்டின் கலாச்சாரத்தில் தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன்றாரு. காரணம் என்னவென்றால் இவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனை செஞ்சுருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி. அங்கிள் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம இப்போ கிறிஸ்துவலாக இருக்கிற வருஷம் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஓகே ராகுல், நீ கேட்டது வந்து நல்ல ஒரு கொஸ்டின். அதாவது நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோமா அப்படின்ற கேள்வி எழும்புகிறதும் உண்மைதான். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே நம்ம இதை சொல்லலை. கிறிஸ்துவை நம்பாத ஒரு ஏத்திஸ்டாக கூட இருக்கட்டுமே, அவங்களால இந்த காலகட்டத்தில் சயின்ஸு வளர்ந்ததுன்னா அதை நான் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அது ஃபேக்ட். அதே சமயத்தில் அது காரணம் என்ன அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த வியூவாக இருந்தாலும் ஒரு கொஹீரண்ட் இருக்கணும், அது சரியாக கனெக்ட் ஆகணும். யூ காட் இட். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இவரோட லாஜிக்கு கொஞ்சம் பாரு. Why didn't modern science develop in China? ஏன் சைனாவில் இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து டெவலப் ஆகலை? அப்போ why did it develop in Europe, and why did these men come after 16th, particularly 17th century? Why not in the 15th century? அதை தான் அவர் கோட் பண்ணுறாரு. 16 அல்லது 17th செஞ்சுரியில் இந்த மாதிரி பெரிய பெரிய சாதனையாளர்கள் ஏன் வந்தாங்க? ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் சொல்லுது 16th 17th செஞ்சுரியில் தான் பெரிய சயின்டிஃபிக் ரெவல்யூஷனை உண்டாகுதுன்னு. ஸோ எதை நம்ம பார்த்தோம்னாலும் ஒரு லாஜிக் இருக்கணும். அடுத்தது வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்தாக இருக்கணும். அப்போ லாஜிக்கும் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். அதை நம்ம பார்த்தலாம். இருங்க, This printing of this book changes everything because it begins an intellectual revolution. பிரிண்டிங் ஆஃப் திஸ் புக்குன்னு எதை சொல்கிறாரு? வேதாகமத்தை பைபிளை சொல்கிறாரு. ஓகே, சேஞ்சஸ் எவ்ரிதிங். This has to reform our minds. ஆமாம், இந்த வேதாகமம் என்ன செய்யுதுன்னா ஒரு இன்டலெக்சுவல் ரெவல்யூஷனை கொடுக்குது. இதை பார்க்குற பெற்றவங்க எவ்வளவு நம்ம தவறிட்டோன்னு கொஞ்சம் யோசிக்கணும். பிள்ளைகளை தேவ வசனத்தின் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது இந்த பதிவு ஒரு முறை பார்த்துருவோமே. இந்த பதிவு பாருங்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும் ரெண்டுத்திலையும் நம்ம பார்த்தலாம். கிறிஸ்தவ அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள், அத்துடன் மருத்துவம், வரலாற்று மற்றும் நவீன காலங்களிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். சில அறிஞர்கள் அறிவியல் புரட்சியின் எழுச்சிக்கு கிறிஸ்தவம் பங்களிக்கிறது என்று
கூறுகின்றனர். கிறிஸ்தவருடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் பெரிதாக இருக்குன்னு, அதாவது கிறிஸ்தவருடைய கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒன்று ஹிஸ்ட்ரியும் சொல்லுது. அடுத்தது வந்து லாஜிக்காக நம்ம பார்த்தோம்னா அவர் கேள்வி எழுப்புறாரு பார், எதற்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் வரணும்? காரணம் என்னென்னா இந்த பிரிண்டிங் புக் இதை படிக்கும் போது அவனுக்கு ஞானம் வந்துச்சு, ஜனங்க மேலே அக்கறை வந்துச்சு. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பெற்றவங்க தேவனுக்கு பயப்படுதலையும், அதுதான் எபிரேய பதத்தில் ஈரான் சொல்லுவாங்க, என்றால் கர்த்தருக்கு முன்னாடி நடுங்கிறது, பயபக்தியாக இருக்கிறது, அவர் வார்த்தையின்படி நடக்கிறது, வழியில் நடக்கிறது. அப்படி பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுன்னா எதிர்காலத்தில் பெரிய சயின்டிஸ்ட்டுங்களாக மாறினாங்க. அதில் ஒருவர் தான் இந்த நியூட்டன். இல்லை அது மட்டும் இல்லை, சயின்ஸில் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. அதாவது விஞ்ஞானத்துறையில் எவ்வளோ பெரிய சாதனையை இந்த தேவ மனுஷர் பண்ணியிருக்கார் பாருங்க. இவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். George Washington Carver. He's a very inspirational person. A man of humble origins who taught Sunday school for 30 years or so. சண்டே ஸ்கூலுக்கு போனவர், சண்டே கிளாஸில் டீச் பண்ணவர்னு நினைக்கிறேன். Came up with a crop that as a legume could actually help repair soils in the South that had been damaged by centuries of cotton production. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர்னு நீங்கள் போட்டு பார்க்கணும் கூகுளில். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி தேவ பிள்ளைகள் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அப்படி சாதனை படைக்கிறதுக்கு முன்னோடியாக ஒன்று காரணம் ஒன்று இருந்துச்சு, அதுதான் நம்ம சொல்கிறோம் வேதாகமம். And could produce a useful food crop that could help people out of poverty. பாரா, ஹெல்ப் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது பெரிய பெரிய வந்து பாவர்ட்டியிலேருந்து ஜனங்களை மீட்கிறதுக்கு இந்த ஒரு மனுஷனுடைய அவருடைய எஃபர்ட் பெரிய உலகத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. இதெல்லாம் எதனால் உண்டானது? வேதாகமத்தை இவங்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, தி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் லேபரட்டரி, அதனுடைய கதவுலையே என்ன எழுதப்பட்டு இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் எழுதப்பட்டு இருக்கு. Psalm 111 verse 2. That's the verse which is written at the entrance of the world's first scientific laboratory in Cambridge, Cavendish Laboratory. It says, "Majestic are the works of the Lord. Those who delight in them study them." அப்போ அந்த சயின்டிஸ்டுங்களுக்கெல்லாம் கர்த்தர் மேலே, தேவன் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. யூ காட் இட். அது மட்டும் இல்லை, நீங்கள் கலீலியோ எடுத்துக்கினீங்கன்னா இந்த கலீலியாவும் ஆண்டவர் மேலே மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று நாம் வந்து பல இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் மேலே ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷர் என்று நம்ம படிச்சிருக்கிறோம். கலீலியோவுக்கும் கர்த்தர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவரும் உலகத்தில் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய ஒரு புரட்சி உண்டாகிறதுக்கு அவரும் ஒரு பெரிய வித்துட்டுவர் தான் காரணமாக இருந்தவர். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றும் இப்போ சயின்டிஸ்டும் கிடையாது சயின்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அப்படி அந்த த்ரெட் அப்படி பிடிச்சிட்டே வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ படிக்கும் போதுவே இந்த சயின்டிஃபிக் ஒரு ரெவல்யூஷன் எப்போ உண்டாச்சு அங்கேருந்து பார்க்கும்போது பைபிள் வந்து அந்த வருஷத்தில் தான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கிறிஸ்டியானிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுபோல் கிறிஸ்டியானிட்டி தான் முன்னோடியாக இந்த சயின்ஸுக்கெல்லாம் புரட்சிகளாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு மன வருத்தம், ஏன் அப்போ சயின்டிஸ்ட்டுங்க ஆண்டவரை நம்பலை? அப்போ ஏன் சயின்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் கடவுளே இல்லைன்றாங்க, எந்த கடவுளும் இல்லைன்றாங்க? அதில் ஒருவர் தான் இந்த ரிச்சர்ட் டாங்கின்ஸ். இவரை குறித்து கடைசியில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது பாருங்கள். இதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிலாவில் முதலாவது படிக்கப்பட்ட புத்தகம் எது என்று நாசா சொல்லுதுன்னா பைபிள். பைபிள் தான் ஜெனிசிஸ் நிலாவில் முதலாவது படிக்கப்பட்டு இருக்குது. அப்போ நிலாவில் முதல் தொனிக்கப்பட்ட ஒரு வார்த்தை எதுனா இந்த தேவனுடைய வார்த்தை தான். அடுத்தது இன்னொன்று சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிலாவில் முதலாவது ஹோலி கம்யூனியன் அது கூட எடுக்கப்பட்டது. ஆல்ரெடி நிலாவில் இறங்கின பிறகு இப்போ எல்லாமே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ஹோலி கம்யூனியன் பரிசுத்த திருவிருந்து எடுத்தாராம். அப்போது நிலாவுக்கு போகும்போதுவே சர்ச்சில் சொல்லி அவர் வாங்கின்னு போயிருக்காரு. வாங்கின்னு போய் அங்கே என்ன பண்ணியிருக்காரு, கம்யூனியன் எடுத்திருக்காரு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது படிக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனை கிறிஸ்டியானிட்டி பண்ணியிருக்கு. அப்படி பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சத்தியவேதாகமம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சபையில் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது, தலையில் அடிபட்டு இருந்துச்சு, அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார், விரல் கூட அசைக்கலை, கண்ணு திறந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அந்த சமயத்தில் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் கண்டிஷன் எப்படி இருக்கும்போது அவர் சொன்னார்,
நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, எங்கள் கையில் ஒன்றும் இல்லைட்டு. அப்போ எங்கே ஒரு சயின்டிஸ்ட், எங்கே ஒரு டாக்டர் ஃபெயில் ஆகுறாங்களோ அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். இப்போ பாருங்கள், சயின்ஸை நம்ம எல்லாமே நம்புகிறோம். இந்த மைக்கில் நம்ம பேசுகிறதுக்கும் சயின்ஸ் தான் முக்கியம், இந்த லேப்டாப் சயின்ஸ் தான் முக்கியம், இந்த பெண்ணு கூட சயின்ஸ் தான் முக்கியம். சயின்ஸை நம்ம நம்புகிறோம். அப்போ எந்த இடத்துல சயின்டிஸ்ட்டுங்களோடு கூட ஒரு முரண்பாடு நமக்கு வருதுன்னா, அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே தான். ஒரு லாஜிக்காகவே எடுத்துக்கினாலும் ஓவியம் ஒன்று இருக்குன்னா, ஓவியன் என்று ஒருத்தன் இருந்தால் தான் அது வேலைக்கு ஆகும். அப்போ படைப்பு என்று ஒன்று இருக்குன்னா படைச்சவர் இருக்க தானே செய்யணும். யூ கரெக்ட். இப்போ கடவுள் நம்புறது இல்லைன்றார் ரிச்சர்ட் டாங்கின்ஸ். அவருக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள். If I said to you, what is the full title of The Origin of Species? I'm sure you could tell me that. Yes, I could. ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் இவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நெறியாளர் கேட்குற கேள்வி அந்த நெருக்கத்தில் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். Go on then. On The Origin of Species with... இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும். அவர் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் திணறிட்டு ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணுவார். அதுதான் அந்த டைமில் டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. ஜஸ்ட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. காட் மறுபடியும் போட்டு காட்டுவாங்க அதை. இதை ரவி சகரியா கலாச்சார பாருங்க, அந்த மாதிரி கலாய்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவி சகரியா ரிச்சர்ட் டாங்கின்ஸ் ஆண்டவரை நம்புறதில்ல. ஆனால் இந்த ஒரு ஏத்திஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ, எந்த கடவுளை நம்பலையோ அந்த கடவுளுடைய உதவி அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு வேணுன்றாரு. சிம்பிளாக சொன்னப்போனா, எந்த தெய்வத்தை நம்பலையோ பிரச்சனை வரும்போதோ அந்த தெய்வத்தின் உதவி வேணும்னு அவரே அறியாமல் சொல்லிடுறாரு. என்னுடைய கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சயின்ஸை நம்புகிறோம், சயின்டிஸ்ட்டுங்களை மதிக்கிறோம். கொரோனா காலத்துலலாம் அவங்களுடைய ஆராய்ச்சி அதை தடுத்த விதம்லாம் அபரமானது, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த இடத்துல முரண்படுகிறோம் என்றால், ஆண்டவர் இல்லைன்னா தான் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு கேட்டால், சயின்ஸை எவிடன்ஸ் பேஸஸில் தான் ஒர்க் பண்ணாது. சரிங்களா? ஏதாச்சும் அவங்க கண்டுபிடிக்கணும்னா ஒரு எவிடன்ஸ் வேணும், அந்த பேஸஸில் அது போகும். அப்போ அந்த எவிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? உதாரணத்துக்கு ஜியாலஜின்னு வச்சுங்களேன், கல்லை பற்றி படிக்கிறது. அப்போ கல் இருந்தால் தானே அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய முடியும். இன்னொரு கேள்வி, எந்த சயின்டிஸ்டாச்சும் இதுவரையிலும் ஏதாச்சும் ஒன்று இல்லாததுலேருந்து படிச்சிருக்காங்களா? ஒரு தக்காளி விதையை கூட என்ன பண்ணதில்லை, இதுவரையிலும் உண்டாக்குனதில்லை. இனிமேல் தக்காளியே உண்டாக்குனாலும் அல்லது மனுஷனே உண்டாக்குனாலும் ஆண்டவர் படைத்த ஒரு பொருளிலிருந்து தான் உண்டாக்க முடியும். அதனால தான் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாராம், நான் மனுஷனை உண்டாக்குவேன்னு. ஒரு பாஸ்டர் சொன்னாராம், ஃபஸ்ட்டு மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மண்ணை உண்டாக்குனாராம். ஸோ ஆல் த சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்று ஆண்டவர் படைச்சதின் மூலமாக தான் அவங்களால உண்டாக்க முடியுமே தவிர, காட் அலோன், தேவன் மட்டும்தான், He created everything out of nothing. தேவன் மட்டும்தான் ஒன்றுமே இல்லாததிலிருந்து உண்டாக்கினார். வார்த்தை அனுப்பினார், சூரியன் உண்டாக்க கடவுது, அது சூரியன் உண்டாச்சு. அந்த வார்த்தை தான் தேவனுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர். அருமையான கிறிஸ்தவ குடும்பமே, இந்த வேதாகமத்தை படித்த யூதர்கள் தலை சிறந்த சயின்டிஸ்டுங்களாக, அறிஞர்களாக இருக்காங்க. இந்த வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து இந்த வேதாகமத்தை படித்த தேவ பிள்ளைகள், இன்க்ளூடிங் நியூட்டன், எல்லாமே உலகத்தில் பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் நன்மைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்களாம் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தேவ பிள்ளைகள் உண்டாக்கியிருக்காங்க. ஸோ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்புறது ஓகே, ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். 4வது வாரம், இது ஏதோ ஒரு சயின்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. 4வது வாரம் நம்ம பிள்ளைகளும் நம்ம தேசத்துக்கும் இந்த உலகத்திற்கும் பெரிய ஆசீர்வாதமாக திகழ்வார்கள். அதனால தான் 3 வேதாகமம் படிக்கப்பட்டது. இந்த வேதாகமம் அச்சடித்த அந்த காலகட்டங்கள் 16வது நூற்றாண்டு, 17வது நூற்றாண்டில் தான் இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், விஞ்ஞான புரட்சி எழும்புகிறது. அப்படி எழும்புகிறதுக்கு யார் காரணம்னா, மேஜர் ரோல் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுது. அப்படி கிறிஸ்டியானிட்டி மேஜர் ரோல் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுகிற சத்திய வேதாகமம். அதனால தான் வேதாகமமாகப்பட்டது. It is the most influential book in all of history. Yes, most influential book. May God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது குறித்து பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நாமே